Hello viewers, real analysisல unit 2ல convergent sequence பார்த்துட்டு இருக்கோம். 2.3c theorem பாருங்க. If the sequence of real number Sn where n is equal to 1 to infinite is convergent to L, then any subsequence of sequence where n is equal to 1 to infinite is also convergent to L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸ் டு எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற மீனிங். ஸோ ஒரு சீக்வன்ஸ்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா தென் சப்சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜன்ஸ் டு எல்னா சப்சீக்வன்ஸுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இந்த தியரத்துக்கு புக்கில் ப்ரூஃப்ஸ் கொடுக்கல. ஸோ விச் இஸ் மீனிங் இது ஈஸி தான். ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான் என்ன மீனிங்? By the definitions of the limit of the sequence, for every epsilon greater than 0, there exists an element n such that Sn minus L is less than epsilon for n greater than or equal to n, where epsilon greater than 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து சீக்வன்ஸ், சப்சீக்வன்ஸ்னா SNK அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கும் இதே தான் சேம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த தீரத்துக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கல, பட் இப்படி தான் ப்ரூஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு 2.3D கொராலரி. ஆல் சப்சீக்வன்ஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கன்வர்ஜன்ஸ் டு த சேம் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ஒரு எல்லா சப்சீக்வன்ஸுக்குமே கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ், ஸோ அதாவது சீக்வன்ஸ்லேருந்து சப்சீக்வன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லா சப்சீக்வன்ஸுக்குமே அதுவும் வந்து சேம் லிமிட்டாக தான் இருக்கும். அதுக்கும் சேம் லிமிட் தான் வரும். ஒரு சீக்வன்ஸுக்கு என்ன லிமிட் வருதோ அதுதான் சப்சீக்வன்ஸுக்கு இருக்க எல்லாத்துக்கும் வரும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.3b அண்ட் 2.3cயில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக 2.3bயில் வந்து நம்ம if the sequence of real number is convergence to L, then sequence cannot converge to the distinct. அதாவது சீக்வன்ஸுக்கு ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அண்ட் 2.3cயில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். 2.3cயில் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து கன்வர்ஜென்ட்டாக டு எல்லாக இருந்தால் அண்ட் அதோட சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ஸ் டு எல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு சீக்வன்ஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா சப்சீக்வன்ஸுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு சீக்வன்ஸ் ரெண்டுமே எப்பயுமே சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு எல்னா இதுக்கும் எல் தான். அப்போது சீக்வன்ஸ் வந்து ஒரே ஒரு லிமிட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னா சப்சீக்வன்ஸுக்கும் ஒரே ஒரு லிமிட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரூஃப். ஓகேவா? 2.3b அண்ட் 2.3c மூலிமா ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இதோட வந்து கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2.4a டெஃபினேஷன் பாருங்கள். லெட் சீக்வன்ஸ் வேர் n is equal to 1 to infinite be a sequence of real numbers. ஸோ Snன்றது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். வி சே தட் Sn approaches infinity as n approaches infinite if for any real number m greater than 0 there is a positive integer n such that Sn greater than or equal to m where n greater than or equal to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. where Sn is tending to infinite as n tending to infinite. Sn approaches infinity, we say Sn where n is equal to 1 to infinite is diverges to infinite அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் வந்து Sn தான் அந்த சீக்வன்ஸ்னால் அந்த சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா n வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற மீனிங். இதை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0, எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0னா எம்ங்கிறது வந்து எப்சிலான் கிடையாது, எம் கிரேட்டர் தென் 0னா எம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா m greater than 0 there is a positive integer n. ஒவ்வொரு m greater than 0க்கும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. such that n எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா Sn வந்து greater than or equal to m இருக்கும். எப்போ அப்படின்னா n greater than or equal to கேபிட்டல் n இருக்கிறப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்சிலான் வந்து நம்ம ஸ்மால் அப்படின்னு பார்த்துருப்போம். எப்சிலான் வந்து நம்ம எடுக்கிறப்போ கிரேட்டர் தென் 0 தான் எப்சிலானோ, பட் அது வந்து ஸ்மால் அப்படின்னு நம்ம அங்கே பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல m அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட்டர் தென் 0, பட் இந்த இடத்துல லார்ஜை மீன் பண்ணுது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0க்கு வந்து நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து எம்மை விட கிரேட்டராக இல்லைனா ஈக்குவலாக ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது வேறு n greater than or equal to n இருக்கிறப்போ அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகுச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ்
அப்போ வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. வேர் சீக்வன்ஸ் இஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட் எஸ் என் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட் எஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்னு சொல்லுவோம். தென் அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்னு சொல்லுவோம். நம்ம டைவர்ஜன் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்ற மீனிங். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட்டை டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓகேவா. இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் பாருங்க. n ஸோ n அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஓகேவா. ஸோ nன்ற சீக்வன்ஸுக்கு நம்ம வேல்யூ போடுறோம். வேறு n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ n-க்கு ஒவ்வொரு வேல்யூ போடுறப்போ அதாவது சீக்வன்ஸ் வந்து Sn இஸ் ஈக்குவல் டு n அப்படிங்கிற மீனிங். வேர் n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட் அப்படிங்கன்னா இந்த இடத்துலையும் சீக்வன்ஸ் n is equal to 1 to infinite அப்படிங்கிற மீனிங். ஸோ எண்டுக்கு ஒவ்வொரு வேல்யூ போடுறப்போ இந்த வேல்யூ போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா திஸ் இஸ் டைவர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு தெரியும். டைவர்ஜன்ஸ்ன்றப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டா மைனஸ் இன்ஃபினிட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இது இன்ஃபினிட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபார் எவ்ரி எப்சிலான் m greater than 0 நம்ம வந்து n அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த n தான் நம்ம கண்டுபிடிப்போம். சஸ் தட் n வந்து greater than or equal to m இருக்கும். எப்போ அப்படின்னா n is greater than or equal to m where n greater than or equal to capital N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஈக்குவேஷன் தானே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்சுவலாக என்ன ஈக்குவேஷன் Sn greater than or equal to m where n greater than or equal to n. ஸோ இந்த இடத்துல வந்து Sn-க்கு பதிலாக நம்ம n போடணும் இல்லையா. n greater than or equal to m வேறு n greater than or equal to n. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே n வந்து கேபிட்டல் என்னோட கேபிட்டல் n-க்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை கேபிட்டல் என்னோட பெருசாகணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ n is equal to கேபிட்டல் n போட்டோம்னா இந்த n-க்கு பதிலாக கேபிட்டல் n ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் n is greater than or equal to m இருக்கும். அப்போது கேபிட்டல் n greater than or equal to m-னா n-ஓட வேல்யூ எப்போலாம் n-ஓட வேல்யூ நம்ம m-ஓட வேல்யூ என்ன வேணால் எடுக்கலாம். நம்ம எடுக்கிற வேல்யூ விட n வந்து எப்பவுமே கிரேட்டராக இருக்கணும். அப்படி கிரேட்டர் வேல்யூவாக இருக்கிறப்போ இந்த கண்டிஷனை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இந்த n ஸோ இந்த n-ங்கிற சீக்வன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா என்ன மீனிங்னா ஹென்ஸ் Sn does not approaches a limit. அதுக்கு லிமிட் அப்ரோச் பண்ணாது. அது எதாவது அப்ரோச் பண்ணும் இன்ஃபினிட்டை தான் அது அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற மீனிங். வேறு n approaches to infinite வேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the sequence is diverges to infinite அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ பை த டெஃபினேஷன் ஆஃப் த தியரம். ஸோ அடுத்ததாக வந்து 2.4b டெஃபினேஷன் பாருங்கள். லெட் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் வி சே தட் Sn approaches minus infinite as n approaches infinity if for any real number m greater than 0 there is a positive integer n such that Sn is less than minus m where n greater than or equal to capital M ஓகே n greater than or equal to capital N அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் N we say Sn approaches minus infinite as n approaches infinite and Sn where n is equal to 1 to infinite so diverges to minus infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணோம். n வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணுறப்ப Sn வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல n வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணுறப்ப Sn வந்து மைனஸ் இன்ஃபினிட்டை அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா அது மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி சொல்லலாம். ஃபார் எவ்ரி எப்சிலான் வேர் எவ்ரி m greater than 0 that is a positive integer n such that Sn அந்த சீக்வன்ஸ் வந்து மைனஸ் m-ஓட லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் the small m is greater than or equal to capital N சொல்லலாம். அப்படி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா Sn the sequence approaches to minus infinity as n approaches infinity அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்லலாம் diverges to minus infinity அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அது டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டாகவும் இல்லாமல் டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டாகவும் இல்லாமல் பட் அது டைவர்ஜன்ஸாக இருந்தால் அதை நம்ம ஆசிலேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிலேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதுலாம் அந்த எக்ஸாம்பிள் சம்மும் அந்த ஆசிலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.